ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மேசப்பா உங்களோடு உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமேன். இன்னைக்கு ஏசப்பா வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறவராய் காணப்படுகிறார். யாராவது ஒருத்தராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க மாட்டாங்களா? அவர்களுள்ளே போய் நான் வாசம் பண்ண மாட்டேனா, அவர்களோடு போஜனம் பண்ண மாட்டேனா என்று சொல்லி இன்றும் அவர் நம் ஒவ்வொருவருடைய வாசற் கதவையும் தட்டுகிற தேவனாயிருக்கிறார். இருதய வாசலை தட்டுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், இயேசு எனக்காக பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று சுவிசேஷத்தை எல்லாம் தெரிஞ்சவங்க, ஆனால் இந்த காரியத்தை நிறைவேற்றதினால், இன்றும் இந்த சுவிசேஷத்திற்கான இந்த படியை அவங்க நிறைவேற்றாததினால், இயேசு கிறிஸ்துவை உள்ளே அழைக்காததினால் இன்றும் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முழுமை பெறாத வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா கதவுக்கு வெளியே இருக்கிறாங்களா? இருதய கதவுக்கு வெளியே இருக்கிறாங்களா? உள்ளே இருக்கிறாங்களா? இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டு வாசலை நம்ம தட்டுகிறோம். தட்டும்போது கதவை திறந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஏனென்றால் தாழ்பால் உள்ளே போட்டிருக்கோம். வெளியே போட்டிருந்தா கூட நம்ம திறக்கலாம். ஆனாலும் நம்ம திறந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவங்க கூப்பிடாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, உள்ளே போக முடியாது. சிலர் இருக்கிறாங்க, வெளியிலேயே பேசி அனுப்பி விட்ருவாங்க. இன்றைக்கி வாசல் கதவை நாம் உள்பக்கமாய் தாழ்பாவை போட்டுக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஞானஸ்நானம்லாம் எடுத்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு அவர்களுக்கு வெளியே இருப்பார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி அந்த இருதய கதவை உலகத்திற்காக பூட்டி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நபரை நோக்கி கர்த்தர் வெளியில் நின்று தட்டுகிறார். நான் தட்டுகிறேன். ஒரு நபர் உண்மையாய் ஒரு கிறிஸ்தவன் கதவை திறந்து உள்ளே வர என்னை அழைக்க மாட்டானா? அவனோடு நான் போஜனம் பண்ணும்படி, அவனோடு வாழ்ந்து அவனை உள்ளும் புறமும் நான் ஆசீர்வதிக்கும்படி அவன் இதே கதவை திறக்க மாட்டானா என்று இயேசு இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து அங்கலாய்க்கிறார். நாம் உண்மையாய் அவருக்கு இடம் கொடுக்கும்படி அந்த வாசல் கதவை திறக்க வேண்டும். அவர் வலுக்கட்டாயமாய் உள்ள வரவே மாட்டார். நாம மனதிறங்கி நம் இருதயத்தில் ஒரு இடத்தை கொடுக்கும்படி அதை திறந்தால் அவர் உள்ளே வாசம் பண்ணுவார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் இருதயத்திற்கு வெளியே ஏசப்பா இருக்கிறாங்களா, உள்ளே ஏசப்பா இருக்கிறாங்களா? இங்கே உள்ளே வெளியிலே ஏசப்பா வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று வாழ்கிறீர்களா? அவரை உள்ளே வரும்படி நீங்கள் அழைக்க மாட்டீங்களா? அவரை உள்ளே வரும்படி நீங்கள் அழைப்பு விடுத்தார் அவர் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுவார். உங்கள் அழைப்பை அவர் அசட்டை செய்யவே மாட்டார். நீங்கள் இன்றைக்கும் உங்கள் வாசலுக்கு வெளியே ஏசப்பாவை வைத்துவிட்டு வாழாதீங்க. அவர் உள்ளே வரும்படி நீங்கள் அழைங்க. ஏன்னா தாழ்பால்கள் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அந்த தாழ்பாலை நீங்கள் இன்னைக்கு திறந்து இயேசுவே என் உள்ளே வாரும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் அவர் உங்களோடு வாசம் பண்ணுவார். உங்களோடு அவர் போஜனம் பண்ணுவாராம். போஜனம்னா சும்மா ஏதோ இலை போட்டு சாப்பாடு அப்படி இல்லை. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வீடுகளில் நிறைய ஃபங்க்ஷன் வைப்போம். திருமண காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி எழுதியிருப்போம். ஆனால் அந்த காரியத்திற்குள்ள, அந்த விசேஷத்திற்குள்ளே ஏசப்பா இருக்க மாட்டாங்க. வீடு பிரதிஷ்டை பண்ணுவோம், நிறைய பேர் சபையும் பிரதிஷ்டை பண்ணலாம், ஆனால் வெளியில் ஏசப்பா வச்சுட்ருப்பாங்க. ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியம் உள்ளே நடக்கும். காரியம் கர்த்தரால் தான் வருதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தர் உள்ளே இருக்கிறாரா? கர்த்தருக்கு சித்தமானபடி தான் நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறீர்களா, இல்லை கர்த்தரை வெளியே வைத்து விட்டு நீங்கள் செய்கிறீங்களா? கிறிஸ்து பிறப்பு என்று இன்றைக்கி ஆலயத்தில் பயங்கரமாக கொண்டாடலாம், ஆனால் அந்த கிறிஸ்துவே உள்ளே இருக்க மாட்டார். அவர் வெளியே இருந்து மற்றவங்களை போல வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு உள்ளே அங்கே இடம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் அவ்வளவு அலங்கோலங்கள், அவ்வளவு கேடுகள் நடக்கு. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏசப்பா வர வேண்டும். யாரும் எப்படியும் போட்டோம், ஆனால் நீங்கள் ஏசப்பாவுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுப்பீங்களா? அவர் பரிதாபத்தோடு கேட்கிறார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பிரவேசிப்பேன். அந்த ஒரு நபர் நீங்களாக இன்னைக்கு மாறணும். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அப்பா உம்மை உள்ளே ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ இந்த நாளில் கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே இயேசுவே உமக்கு இடம் கொடுத்து உம்மால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. உலகத்திற்கும் அப்பா மற்ற உமக்கும் இயேசுவே வாழாதபடி உமக்காக வாழ்ந்து உமக்கு இருதய கதவுகளை திறக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. அப்படி திறந்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள் நீர் வாசம் பண்ணி பிள்ளைகளோடு போஜனம் பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.